காய்ச்சல் மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகள் தொடர்பில் உடன் அறிவிக்குமாறு அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் சுகாதார அமைச்சு அவசர உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் அதுல லியன பத்திரன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தட்டம்மை நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இந்த ஒரு நிகழ்வையும் தேசிய கண்காணிப்பு அமைப்பு மூலம் உடனடியாக தெரிவிக்குமாறு அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளை கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைக்காக சுகாதார அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அத்தகைய நோயாளிகளை மேலதிக சிகிச்சை மற்றும் முறையான கண்காணிப்பிற்கு அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்குமாறு தனியார் மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நோய் பரவுவதை தடுப்பதற்கு தடுப்பூசியே மிகவும் பயனுள்ள முறையாகும். 9 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் தட்டம்மை தடுப்பூசியின் குறைந்தபட்சம் ஒரு டோஸையாவது பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் 3 முதல் 15 வரையிலான குழந்தைகள் 2 டோஸ்களையும் முடித்திருக்க வேண்டும். தங்களுக்கோ அல்லது தங்கள் குழந்தைகளுக்கோ காய்ச்சலுடன் தோல் தடிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த மாதம் 2 புதிய தட்டம்மை நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு கண்டறியப்பட்ட முதல் நோயாளிகளாகும். இருப்பினும் அந்த நோய் தொற்று நாட்டில் தோன்றவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.